செக்ஷுவல் ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க. செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வராத வீக்கே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்டிலிட்டி பொறுத்தவரை நம்ம வந்து பேசிக்கலாக குழந்தை, ஐவிஎஃப், ஐயுஐ இப்படி தான் பேசுகிறோமே தவிர, ஸோ செக்ஷுவல் இதுதான் வந்து இட்ஸ் அ பேஸே இல்லையா. ஸோ அதனால தான் நான் பர்டிகுலராகவே செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்னு போட்டிருக்கேன். பிகாஸ் பீப்புள் ஷுட் நோ தட் ஆல்சோ ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். அது வந்து ஒரு ஷை அவே பண்ணி இட்ஸ் அ ஷேம் டு டெல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் they should come and approach us and tell them, and we have solutions for that also. நம்ம இந்த மாதிரி நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொன்னால் தானே தெரியும் அவங்களுக்குமே. நிறைய பேருக்கு இதை எப்படி சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ வீட்டில் சொன்னால் ஏதாவது தப்பாக எடுத்துருவாங்களோ, என்ன நினைப்பாங்க, சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சொசைட்டி ஃபார்ம் ஆனதே இதை பேஸ் பண்ணி தாங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐ தாட் அது செப்பரேட் வேற டாக்டர் அதுக்குன்னு இருப்பாங்க, கைனக்ட போக இல்லை, அவங்களோட ப்ராப்ளமை பொறுத்து நம்ம அதை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன் வாட் வே தே நீட், அவங்களுக்கு எமோஷனல்னா சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படுமா, இல்லை ஃபிசிக்கலினா அவங்களுக்கு எந்த ஸ்பெஷாலிட்டி வைஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத நம்மளால் ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்க முடியும்.